திட்டமிடல்ங்கிறது இதனுடைய விஜயனுடைய நிகழ்ச்சியில அதெல்லாம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவங்களுக்கு அந்த வரக்கூடிய இளைஞர்கள் அந்த யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ, ஜோசப் விஜயை பார்க்க வராங்களோ, அவங்களுக்கு ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு அடிச்சு பிடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இது ஆன்மீக நிகழ்ச்சி, அது அரசியல் நிகழ்ச்சி. இது மக்கள் மத்தியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி. அது வெறும் அரசியலுக்காக ஒரு சினிமா நடிகன் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால இது ஒரு லட்சியத்திற்காக வந்த கூட்டம். அது ஒரு சினிமா நடிகனை ஜோசப் விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம். ஆகையினால இந்த கூட்டம் கடவுளை ஏற்றுக்கொண்ட கூட்டம். கடவுள் நாம சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தி எப்படி ஒழுங்குபடுத்தணுமோ அதையெல்லாம் கேட்டு நடந்த கூட்டம். அந்த ஜோசப் விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படியே நேர் எதிரானது. அதை கூட முறையா அவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கான முயற்சி செய்திருக்கலாம். அவங்களுக்கு இதற்கான தயாரிப்பு இல்லை, முன் தயாரிப்பு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவம் இல்லாத காரணத்தினால, தலைவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால ஜோசப் விஜய் நடத்தின கூட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்முடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அன்னைக்கு ஒரு நாள் 22ஆம் தேதி மட்டுமே 8 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வந்தா கூட அந்த இடத்துல எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாம